தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்காக நீலிக்கண்ணீர் வடித்தார். திமுகவுக்காக நீலிக்கண்ணீர் வடித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் இருந்தது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி என்று பல கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தன. சிந்தாமல் சிதறாமல் ஒன்றாக பலமாக இருந்தன. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சூழ்ச்சியில் திமுக கூட்டணி காணாமல் போய்விட்டது என்றுதான் சொல்லலாம். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடனே தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்தது. விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவையிலேயே பங்கு பெற்றுள்ளது. அதுபோக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கின்றன. இந்த கட்சிகள் எல்லாம் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் உள்ளன. தற்பொழுது திமுகவும் இந்தியா கூட்டணியில் தான் உள்ளது. ஆனால் அகில இந்திய அளவில் தற்பொழுது இந்தியா கூட்டணி கூட்டம் நாளைய தினம் நடைபெற உள்ளது. திமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று புறக்கணித்துள்ளது. காரணம், இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. தங்களுடைய கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தங்களை கை கழுவிவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்துள்ளதால் காங்கிரஸ் தலைமை தாங்குகிற எந்த கூட்டணியிலும் தாங்கள் இருக்கப் போவதில்லை, அந்த கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் இந்தியா கூட்டணி உருவாவதில் திமுகவின் பங்கு மகத்தானது, இந்தியா கூட்டணி உருவாவதில் திமுகவின் பங்கு மகத்தானது, இந்தியா கூட்டணியில் திமுக பங்கேற்காமல் போவது வருத்தமான ஒரு விஷயம், இதற்காக நாங்கள் வருந்துகிறோம் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியை உருவாக்கிய முக்கியமான தலைவர்களில் ஒருவர் மு.க. ஸ்டாலின். ஆனால் அவரை கை கழுவிவிட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளன. இது திமுகவை நினைத்து பார்க்கவில்லை. இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகள். யார் பதவி கொடுத்தாங்களோ அங்கே போய் சேர்ந்துக்குருவாங்க, யார் ஒரு சீட்டு கூட கொடுத்தாங்களோ அந்த கூட்டணிக்கு மாறிடுவாங்க. இதை திமுக புரிஞ்சுக்கணும். திமுக நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அமைச்சர் பதவி கொடுத்த உடனே அப்படியே கூட்டணி ஒரு தேர்தல் முடிவு அறிவித்து 10 நாள்லேயே கூட்டணிக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக விலகியது, இந்தியா கூட்டணியில் திமுக பங்கேற்காமல் போனது, இதுக்காக வருத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறாப்புல. உண்மையிலேயே அவர் வருத்தப்பட மாட்டாப்புல. திமுக கூட்டணியிலேருந்து விலகினதுக்காண்டி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவர் நீலிக்கண்ணீர் வடிக்கிறாப்புல. இந்தியா கூட்டணியில் திமுக பங்கேற்காமல் போனது எங்களுக்கு வருத்தப்படுகிறோம்னு சொல்கிறாப்புல. அவருக்கு உண்மையிலே வருத்தம் கிடையாது, சந்தோஷம்தான். நீலிக்கண்ணீர் வடிக்கிறாப்புல, அதுதான் உண்மை.